இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா புடி. எதுக்கு? இல்ல கடை விலைக்கு வந்திருக்குல்ல, பணம் இல்லைன்னு வேற புலம்பிக்கிட்டு இருந்தல, இதுல 2 லட்ச ரூபா இருக்கு. இதை நீ கடைக்கு அட்வான்ஸா கொடுத்துரு. ஓவரா ஃபீல் எல்லாம் ஆக வேண்டாம், சரியா? ஏண்டி, நான் கடை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நீ உயிரை பணைய வச்சு பணம் கொடுக்கணுமா? நீ கடை ஆரம்பிக்கணுமா? இது ஒன்றும் உங்க கடை இல்ல சார், இது நம்ம கடை. அதுல என்னோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரேஸுக்கு போனேன், சரியா? மத்தபடி நீ இந்த மாதிரி ஓவராலா சீன் போட வேணாம். மஞ்சள்லாம் போட்டு விட்டுருக்க, தேங்க்ஸ். இந்தா புடி, வச்சுக்கோ. ஏய், எங்க போற? பாய் எடுத்து போட்டு படுக்கிற. மேல படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, உட்கார் உட்கார். நீ மேலே படு. இந்தா நீ குடு. வா குடு. இல்ல நீ குடு. வா அண்ணா, இந்தாங்க இந்தாங்க. எண்ணி பாத்துருங்கண்ணே. மாறா, நீ கொடுத்தா சரியாதான்ப்பா இருக்கும். உன் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டேன்ப்பா. உன் வாழ்க்கையில இந்த கடை உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடும். உங்களை மாதிரி நல்ல மனுஷன் கையில வாங்குறேன்னா நான் நல்லா தான் இருப்பேன். டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுடலாமா சார்? போட்டுடலாம். ஆனா இன்னும் மீதி பணம் தர வேண்டியிருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இதெல்லாம் வச்சுக்கலாமே. மாறா, நீ என்ன ஏமாத்தவா போற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கையெழுத்து போடு, நான் வாங்கிக்கிறேன். சரிண்ணே, இந்தாங்க கொடுங்க. இதுல சைன் பண்ண சொல்லுங்க. நீங்க 2 பேரும் இதுல சைன் போட்டு கொடுத்துருங்கப்பா. இந்தாங்க சார், வாங்கிக்கப்பா. மாறா, இப்பல இருந்து இந்த கடை உன் பேர்ல இருக்கும். அப்பா எடுத்துக்கோங்கப்பா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமா. என்ன விஷயம்? அத்தை, இவ்வளவு நாள் சைக்கிள் தானே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, அது இனி தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். டிடி என்னடா சொல்ற நீ? அந்த வியாபாரம் நல்லா தானடா போய்கிட்டு இருக்கு, நல்ல வியாபாரம் தானடா அது. அதை விட்டு என்ன பண்ண போற நீ? விட போறேன்னு யார் சொன்னா? அடுத்த ஸ்டெப்பு. புரியல. புதுசா கடை ஓபன் பண்றது ரெடி பண்ணிருக்கேன். நம்ம ஏரியாலே ஒரு நல்ல கடை வந்துச்சு, பேசி முடிச்சிட்டேன். டேய், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியாடா? பிரதர், எப்பயுமே காலி பாக்கெட்டாவே இருக்க முடியுமா? நான் ஒன்னும் தனியாள் இல்லைல்ல. எனக்கு தோல் கொடுக்க தான் என் பொண்டாட்டி இருக்காளே. அவ சப்போர்ட் இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். சரி, அதெல்லாம் ஓகே. எப்படி பண்ண? சரி, அதெல்லாம் விட எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டேன். வேணாம் சொல்லாத. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? என் பொண்டாட்டி செஞ்ச வீர செயலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. மாறா, ஆட்டோ ரேஸ் இல்ல, ஆட்டோ ரேஸ். ஆமா, அதுல என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. ஆட்டோ ரேஸா? என்னது வீரா, ஆட்டோ ரேஸ் ஓட்டுறியா? அண்ணன் ஓட்டும் போதே நம்ம எல்லாம் வேண்டான்னு சொன்னோண்டி. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னால ஜெயிக்க முடியும்னு நான் நம்பினேன், அதனாலதான் கலந்துகிட்டேன்.
அதுக்காக உயிரை பணையம் வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? ஆ? என்ன நீ ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஓட்டுனியா இல்ல உன் புருஷனை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஓட்டுனியா? என்ன இதெல்லாம்? ஆ? ஏண்டா அவ உயிரை பணையம் வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? நீ வேற, எனக்கே ஷாக்கு தான். சம கோவத்துல தான் இருந்தேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே கடைசி நிமிஷம் தான் தெரிஞ்சுது. உனக்கு தான் தெரியுமே, ஒரு முடிவு எடுத்துட்டானா யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன வீரா இது? இப்ப நினைச்சாலும் படபடன்னு இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சொன்னா? அதான் ஜெயிச்சிட்டலம்மா. இன்னும் ஏன் அத பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? நடக்க போற நல்ல விஷயத்த பத்தி பேசலாமே. மாறா, எப்படி நீ சைக்கிளை வச்சுட்டு வியாபாரம் பண்ண போற நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வகையில நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ கடையை திறந்துட்ட. நீ நல்லா வரணும்டா. டேய், அதெல்லாம் அவ சூப்பரா வருவான்டா. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நல்லா இருமா. ஏண்டா எல்லாம் சரிதான், கடையே திறக்க போற, லட்டு மட்டும் தானா? கடை டெவலப் ஆகட்டும், கெடா வெட்டி விருந்தே வச்சிருவோம். கடையா திறக்கிறீங்க? கடை திறந்த 2 நாள்ல கடையை எப்படி மூடுறேன்னு மட்டும் பாருங்க. அக்கா அக்கா, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன? இந்த ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அவருக்கு இந்த வீட்ல யார ரொம்ப பிடிக்கும்? அக்கா, உங்களை தான் கேக்குறேன், யார ரொம்ப பிடிக்கும்? ஆ, நீ ஏன் கேக்குற ஃபர்ஸ்ட்? சொல்லுங்கக்கா, சும்மா அவங்களுக்கு ஸ்பெஷலா gift கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி பார்த்தா வள்ளி தான் ரொம்ப பிடிக்கும். ஆ, அப்ப வள்ளிதான் முத விக்கெட்டு. அதான்க்கா, விக்கெட்டு விக்கெட்டு. என்னக்கா, உங்களுக்கு எதுவும் பதட்டமா இருக்கா? ஆஹா, அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு என்ன பதட்டம்? இந்த வீட்ல இத்தனை பேர் இருந்தோம், யார ஃபர்ஸ்ட் தூக்கலான்னு ஆளை காட்டினீங்க பாத்தீங்களா? தேங்க்ஸ்க்கா. ம்